கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து ஒரு ஸ்கேம் ரிலேட்டடா தான். இந்த பர்டிகுலர் ஸ்கேம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் பேசுறேன், இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடக்கும். இதுதான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம், ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் பேசணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம பேசிருக்கோம். இது என்ன புது ஸ்கேம் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் புது ஸ்கேம் தான். உங்க வீட்டுல காலேஜ் போகிற பொண்ணோ பையனோ யாராவது இருக்காங்களா, இல்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன் யாராவது இருக்காங்களா, நீங்க வந்து ஒரு குரூப் ஃபேமிலியா இருக்கீங்க, ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்க, ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே வெளியே போயிட்டு ஒர்க் பண்றவங்களா, அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கான இந்த பர்டிகுலர் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டா சென்னையில வந்து ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிசினஸ்மேன் அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து காலேஜ் போகிற பொண்ணு. சடனா ஆல் ஆஃப் த சடனா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல அந்த பர்டிகுலர் பிசினஸ்மேனுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் பேசுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், உங்க பொண்ணு வந்து சைபர் கிரைம் பண்ணி 50 லட்ச ரூபா வந்து ஒருத்தர்கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க, அது தொடர்பாக அவங்களை வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க, நீங்க வந்து அவங்களை ஒத்துழைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காரு. ஸோ இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் பேசியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட போனை கொடுக்கும்போது வேற ஏதோ ஒரு கேர்ள் வந்து அலற ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டு போன் வந்து கட் ஆயிடுது. உடனே பயங்கரமா வந்து பயந்துட்டு திருப்பி போன் பண்ணி என்னாச்சு ஏது அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நாங்க வந்து இந்த கேஸ் வந்து அவங்க வந்து நாங்க ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 லட்ச ரூபா பணமா, என்கிட்ட அவ்வளோலாம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய பார்கெயின் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா அந்த பர்டிகுலர் போன் கால்ல பேசின போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி பேசின அவர் என்ன சொல்றாருன்னா, அட்லீஸ்ட் 5000 என்கிட்ட கொடுங்க, 5000 ரூபாய் எனக்கு வந்து நீங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னதும் இவருக்கு வந்து சந்தேகம் வந்துட்டு இருக்கு. என்னடா ஒரு பெரிய சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறாரு, வெறும் 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் பொண்ணு எங்கே இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு வந்து அவங்க வீட்டில் அவங்க ரூமில் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து சைபர் கிரைமில் கொடுத்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஸ்கேமும் நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்கேம் பற்றி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோ முழுக்க பொது நலன் கருதி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஸ்கேம்லயோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்கேமர் வந்து ஏதாவது ட்ரை பண்றாங்க அப்படின்னாலோ நீங்க வந்து கால் 1930 சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர், அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க வந்து பேசுங்க. கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் ஷூரிட்டியோட ட்ரஸ்ட் அவர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.